நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் செல்லும்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், "ஓ முஆத் பின் ஜபல் அவர்களே" என்று கூறினார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், "லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ ஸஃப்தைக்" அல்லாஹ்வின் தூதரே, இதோ வந்துவிட்டேன், கட்டளையிடுங்கள், நான் பாக்கியம் பெற்றவன் என்று பதிலளித்தார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், "ஓ முஆத் அவர்களே" என்று கூறினார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், "லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ ஸஃப்தைக்" என்று பதிலளித்தார்கள். இவ்வாறு 3 முறை நடைபெற்றது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், "வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதர் என்றும் யார் ஒருவர் தனது உள்ளத்திலிருந்து உண்மையாக சாட்சி சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை தடுத்து விடுகிறான்." முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், "அல்லாஹ்வின் தூதரே, நான் இதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டாமா? அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களே" என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "அப்படியானால் அவர்கள் இந்தச் செய்தியின் மீதே முழுமையாகச் சார்ந்திருப்பார்கள்" என்று கூறினார்கள். பின்னர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவை மறைப்பதால் ஏற்படும் பாவத்திற்கு அஞ்சி தமது மரணத் தருவாயில் இதனை அறிவித்தார்கள்.